நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். பாரதி கடைசியில வந்து நம்ம ஆதி இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. நம்ம ஆதி இருக்கிற இடத்திலே போய் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து பாரதி வந்து அந்த அம்மாகிட்ட வந்து, "நீங்க சமைக்க போற வீட்டோட அட்ரஸ குடுங்கம்மா. நான் போய் சமைச்சுட்டு வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "உனக்கு எதுக்கும்மா தேவையில்லாம வீண் வம்பு? நானே போய்க்கிறேன். நீயே வந்து பல பிரச்சனையில இருக்க. உனக்கு எதுக்கு கஷ்டம்? நானே போய்க்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அம்மா என்னம்மா நான் என்ன டெய்லியுமா போய் சமைக்க போறேன்? இன்னைக்கு ஒரு நாள் போய் சமைக்க போறேன். அதுக்காக எதுக்கும்மா இப்படி? உங்களுக்கு உடம்பு சரியான பிறகு நீங்களே போய் சமைங்க. தயவுசெய்து அட்ரஸ குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ வாங்கிட்டு அவங்க ஸ்கூட்டியில போய்க்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதிய வந்து லேப்டாப் உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்பயே நமக்கு தெரிஞ்சு போச்சு பாரதி வந்து ஆதியோட வீட்டுக்கு தான் போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஆதி வந்து ரூம்குள்ள லேப்டாப் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பாரதி வந்து அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோனே இந்த வித தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல் வந்து அடிக்கிற மாரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா வீட்ட வந்து ஒரு தாத்தா வந்து திறக்கிற மாரி காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம நிஷா இருக்காங்கல்ல, அவங்களோட தாத்தான்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து அந்த வீட்ட வந்து திறக்குறாங்க. "வாம்மா நீ யாரு? உனக்கு என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி வந்து தாத்தா வந்து கேட்குறாங்க. இல்ல தாத்தா, இந்த வீட்டுக்கு வந்து ரெகுலரா வந்து ஒரு அம்மா சமைக்க வருவாங்கல்ல." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமா அந்த அம்மா எங்க? சாப்பாட்டு நேரம் ஆயிப்போச்சு. இன்னும் அந்த அம்மா வராம இருக்காங்களே." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதான் தாத்தா நான் வந்திருக்கேன். அந்த அம்மாவுக்கு வந்து காய்ச்சலு, ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு பதிலு நான் வந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஸோ அப்படியா? சரிம்மா வா வா சம." அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து கிச்சனெல்லாம் காட்டுறாங்க. கிச்சன்ல போய் நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து சமைக்க ஆரம்பிச்சுடுறாங்க. வேகமா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. மேல பார்த்தா நம்ம ஆதி லேப்டாப்ல வந்து ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம நிஷா வந்து வராங்க. வந்தவுடனே இன்னும் சீக்கிரமா வந்து உனக்கு அமெரிக்காவுக்கு விசா கிடச்சிரும். நீ சீக்கிரமா வந்து வெளிநாடு போக போற அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் நிஷா. எனக்காக வந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஏய் நண்பர்களுக்குள்ள இதெல்லாம் சகஜம். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி வா கீழ சாப்பிட போவோம். இன்னைக்கு வந்து சாப்பாடு அருமையா இருக்கு. வாசனையே சூப்பரா வருது. வா உனக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நிஷா வந்து கீழ கூட்டு வராங்க. "ஆமா நிஷா எனக்கும் வயிறு பசியா இருக்கு. போய் சாப்பிடுவோம்னு" சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அதுக்கு முன்னாடியே பாரதி வந்து டைனிங் டேபிள்ல வந்து எல்லாத்தையுமே அவங்க சமைச்சது எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க கிச்சன்ல இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஆதியோட வாய்ஸ் மாரி கேட்குது. "என்ன நிஷா சாப்பாடு சூப்பரா இருக்கே! இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கே சாப்பாடு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இது ஆதி வாய்ஸ் மாரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து மெதுவா எட்டி பார்க்காங்க. எட்டி பார்த்தா அங்க இருக்கிறது ஆதி தான். ஆதிய பார்த்தோனே ஷாக் ஆயிடுறாங்க. "என்னடா இவர் வந்து இங்க இருக்காரு. எதுக்கு இங்க இருக்கணும்? அதுவும் இந்த நிஷாங்கிறது யாரு? இந்த வீடு யாரு? இவங்க சொந்தம் யாரு? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே! எதுக்கு இந்த வீட்ல வந்து இப்படி இருக்காரு?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம பாரதிக்கு வந்து ஒரே யோசனையாகுது. கோயில்ல வந்துக்கிட்டோம்னா, நம்ம தமிழ வந்து கண்டுக்காம போயிருக்காரு. அப்பன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ வந்து அவர்கிட்ட போய் பேசுனா, கண்டிப்பா அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இங்க இருந்தே பார்ப்போம். என்னதான் நடக்குது? இங்க எதுக்கு தான் இருக்காரு? அவருக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து முடிவெடுக்காங்க. சரி நம்ம ஒளிஞ்சிருந்து நம்ம என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க ஒளிஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நிஷா என்ன வழக்கமா சமையல் சாப்பிட்ற மாரி இல்லையே! இன்னைக்கு வித்தியாசமா இருக்கே!" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏன் ஆதி நல்லா இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "சூப்பரா இருக்கு. அத தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வழக்கமா வந்து நல்லா சமைச்சாங்கன்னா, அவங்க கைக்கு வந்து தங்க வளையல் தான் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இந்த கைக்கு வந்து வைர வளையலே போடலாம் போல. அவ்வளோ அருமையா இருக்கு. ஆனா இந்த சாப்பாடு எங்கேயோ வந்து இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட மாரியே, பழக்கப்பட்ட மாரியே இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா வந்து சொல்றாங்க, "அதுவாப்பா வழக்கமா சமைக்கிற அந்த அம்மா வரல. ஏதோ ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு தான் சமைச்சது. நல்லா அருமையா சமைச்சது. நானே பார்த்தேன் கிச்சன்ல இருக்கும்போது அருமையான வாடை வந்துச்சு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அந்த நேரத்துக்கு வந்து நிஷா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, ஆதிய லவ் பண்ணாங்கல்ல, அவங்க வந்து கால் பண்ணுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "சரி ஆதி நீ பேசிக்கிட்டு இரு. ஒரு முக்கியமான காலு. நான் பேசிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில போயிடுறாங்க. அந்த நேரத்தில வந்து தாத்தாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பக்கமா போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஆதிக்கு வந்து தாகம் ஆயிருது. "என்ன தண்ணி தாகமா இருக்கு." நிஷா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்க ஃபோன்ல வந்து பிஸியா இருக்காங்க. "சரி நம்மளே போய் குடிச்சிருவோம் பிரிட்ஜில." அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிச்சனுக்கு எந்திரிச்சு நடந்து வராங்க. அத பார்த்தோனே பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது. "என்ன ஆதி நம்ம பக்கம் நடந்து வராரே! பார்த்துருவாரோ!" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க. அவங்க பயத்துல வந்து விறுவிறுன்னு பின்னாடி போறாங்க. பார்த்தா அங்கன வந்து பிரிட்ஜ் அதுக்கு சைடுல வந்து உட்காந்துக்கிறாங்க. எப்படியாவது பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து சைடுல உட்காந்துருக்காங்க. அதே மாரி ஆதியும் வராரு. அந்த பிரிட்ஜ் பக்கத்துல வந்துடுறாரு. வந்தவொடனே டக்குன்னு வந்து பிரிட்ஜ திறந்துட்டு கூலிங் வாட்டர் எடுத்து குடிக்காரு. எடுத்து குடிச்சுட்டு விறுவிறுன்னு வந்து அந்த இடத்துல நடந்து போயிடுறாரு. அப்பதான் நம்ம பாரதிக்கு வந்து பெருமூச்சே வருது. "ஐயய்யோ! நல்ல வேளை தப்பிச்சிட்டோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, "இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? ஆதிக்கு என்னதான் ஆச்சு? ஒரு வேளை இந்த பொண்ணு யாரா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனையில வந்து
அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. இப்போ வந்து எதுவும் காட்டிக்கக்கூடாது. இது என்ன ஏதுன்னு உண்மைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து முடிவு எடுக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.